இந்த உண்மை தெரியாம தான் நிறைய பேர் இதை மதிக்கிறதே கிடையாது. தவறாம இந்த கருவேப்பிலைகளை நம்ம உணவுல சேர்த்துடுவோம். வெறும் வாசனைக்காக தான் இதை சேர்க்கிறோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நிச்சயமா அது தவறு. முடி நல்லா கருகருன்னு வளரணும், அதுக்காக கருவேப்பிலையை உணவுல சேர்த்துக்கணும்னு தெரிஞ்ச நிறைய பேருக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியாம இருக்கலாம். இதுல கார்போஹைட்ரேட்ஸ், புரோட்டீன், ஃபைபர், கால்சியம், பாஸ்பரஸ், அயன் இதெல்லாம் இருக்கிறதோடு மட்டும் இல்லாம விட்டமின் ஏ, விட்டமின் பி, சி, விட்டமின் இ எல்லாம் இருக்குது. உடல்ல கொழுப்பு கண்ட்ரோல்ல இருந்தாலே பாதி பிரச்சனைகளை நம்ம சால்வ் பண்ணிடலாம். கருவேப்பிலையில் இருக்கிற கார்பசோல் ஆல்கலாய்ட்ஸ் ஆனது நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய கொழுப்பின் அளவை கட்டுப்படுத்தக்கூடியது. கருவேப்பிலையில புற்றுநோய்க்கு எதிராக செயல்படக்கூடிய பண்புகள் இருக்குது. இது முக்கியமா மார்பக புற்றுநோய்க்கு எதிராக போராடக்கூடியது. உடல்ல இன்சுலின் உற்பத்தியை சரி செய்யக்கூடியது இந்த கருவேப்பிலை. நீரிழிவு நோய்களை கட்டுப்படுத்தணும் அல்லது வராம தவிர்க்கணும் அப்படின்னா கருவேப்பிலைகளை உணவுல சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையை சாப்பிடாம தட்டில் ஓரங்கட்டுறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இனியும் இதை வேஸ்ட் பண்ண வேணாம்.